Hi, hello, welcome to VUCA, a premier institute for competitive exam and entrance exams. Okay, சரி ஓகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்மளோட அடுத்து SBI ஓட நோட்டிஃபிகேஷன் என்ன வந்திருக்கு அத பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீக் பார்த்திருந்தோம். என்ன பார்த்தோம்னா SBI PO ஓட நோட்டிஃபிகேஷன் பார்த்திருந்தோம். இப்போ மறுபடியும் SBI விட்டுருக்கிறது பாத்தீங்க SBI apprentices program பத்தி விட்டுருக்காங்க. ஓகேவா? சோ apprentice அப்படினாலே அது some act கீழ வரணும். ஓகேவா? சோ அப்படி பார்த்தா apprentice act 1961 கீழ இந்த நோட்டிஃபிகேஷனை விட்டுருக்காங்க. இது யார் கூட சேர்ந்து விட்டுருக்காங்க அப்படினா ஸ்கில் இந்தியா மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா? சோ அது கூட சேர்ந்து விட்டுருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து தான் ஜாப் ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்ணனும் அப்படின்ற ரீசனுக்காக தான் இந்த apprentice program கொடுத்திருக்காங்க. ஸ்கில் இந்தியா அதுக்கு அடுத்து பார்த்தா NAPS நேஷனல் அப்ரெண்டிஸ் ப்ரமோஷன் ஸ்கீம் இந்த ரெண்டு ஸ்கீமுக்கு என்ன பண்ணிருக்காங்க இந்த அப்ரெண்டிஸை விட்டுருக்காங்க. ஓகே, இதுல என்ன அப்படின்னு பார்த்தா வேகன்சிஸ் பார்த்தா ஆல்மோஸ்ட் 8500 வேகன்சிஸ் இருக்கு. ஓகேங்களா? இதுல இந்த எக்ஸாம் எப்போ ஓப்பனிங், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன, எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க வரோம். SBI அப்ரெண்டிஸ் அப்படினால அப்ரெண்டிஸ்னாலே நம்மளுக்கு தெரியும் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மட்டும்தான். ஓகேவா? என்ன கிடையாது, பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. நம்ம போக்குவரத்து துறை இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் அப்ரெண்டிஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம டிகிரி முடிச்ச உடனே போயிட்டு அப்ரெண்டிஸ் பண்ணுவோம். எதுக்கு பண்ணுவோம் அப்படின்னா 1 year ட்ரெயின் GET அந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு SBI அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராமும். இவங்க வந்து எத்தனை இயர் கொடுக்குறாங்க? நார்மலாக ஒரு அப்ரெண்டிஸ் அப்படின்னா 1 year இருக்கும். ஓகேவா? ஆனால் இவங்க எத்தனை இயருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா 3 yearsக்கு அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க. 3 years apprentice program. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோனில் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு என்ன கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து என்ன கொடுக்குறாங்க, அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் இதோடைய அப்ளிகேஷன் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கடுத்து ஜாப் ப்ரொஃபைலை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா எஸ்டர்டே தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இன்னைக்கு அப்ளிகேஷன் ஓப்பனிங். ஓகே, 20/11/2020 அப்ளிகேஷன் ஓப்பனிங். க்ளோசிங் டேட் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் 10. அதுக்கடுத்து இதுக்கு எக்ஸாம் டேட் கொடுத்துருக்காங்க tentatively Jan 2021. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போதே ஆல்ரெடி 5 மெயின்ஸ் நம்மளுக்கு இருக்கு. என்ன இருக்கு? 5 மெயின்ஸ் இருக்கு. என்னென்ன இருக்கு? IBBS PO, IBBS கிளர்க்கு, RRB PO, RRB கிளர்க்கு, அதுக்கடுத்தது SBI PO நம்ம ஆல்ரெடி சொல்லிருக்கோம். அது கூட தான் இதுவும் வருது, SBI அப்ரெண்டிஸ்ஷிப். ஓகேவா? ஸோ அப்போ டோட்டலாக நம்மளுக்கு 6 எக்ஸாம்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கு. ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் மட்டும்தான் இருக்கு. ப்ரிலிம்ஸ் வந்து மேக்ஸிமம் நெக்ஸ்ட் மந்தோட முடிஞ்சு போகுது. இல்லை, ஜான்லேயே முடிஞ்சு போகுது. ஜானுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ப்ரிலிம்ஸ் பார்த்தா SBI PO ஓட ப்ரிலிம்ஸ் தான். என்ன டேட் கொடுத்துருந்தாங்க? December 29. அதுக்கடுத்து வர 4 and 5 2 4 5 கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டேட்ல இதெல்லாம் முடிஞ்சு போகுது. அப்ப ஜனவரிக்கு அப்புறம் Jan to March ஃபுல்லாவே பார்த்தோம் அப்படின்னா மெயின்ஸ் தான். ஓகேவா? சோ இதுக்கும் பார்த்தோம்னா நமக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் சொல்லல, ஒரே எக்ஸாம் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, பார்ப்போம். அப்ப எக்ஸாம் டென்டேட்டிவ் Jan 21 கொடுத்துட்டாங்க. வேகன்சிஸை பத்தி கொடுத்துருக்காங்க. நான் இதுல வந்து 2 ஸ்டேட்டை மட்டும் கொடுத்துருக்கேன், தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்டுக்குமே இருக்கு. நான் ஏன் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி கொடுத்துருந்தேன் அப்படின்னா இதுல லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ இருக்கு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் பார்த்தோன்னா இதுக்கு தான் தமிழ்ல கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்டேட்டுக்கு மட்டும் தான் லோக்கல் லாங்குவேஜ் தமிழ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த 2 ஸ்டேட்டோட வேகன்சி மட்டும் நான் சொல்லியிருக்கேன். மீதி இருக்க ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்னா அது எந்த ஸ்டேட் இருக்கு, கேரளா அப்படின்னா மலையாளம், அந்த மாதிரி எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எந்தெந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கோ அதை நீங்க நோட்டிஃபிகேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா தெளிவா இருக்கும். அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கீழே இருக்கும். ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷனோட லிங்க் கீழே இருக்கும். ஸோ இது வேகன்சி இந்த 2 ஸ்டேட் மட்டும் சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து இதுக்கு ஏஜ் லிமிட்டும் சொல்லியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் கிளர்க்குக்கு என்ன ஏஜ் லிமிட்டோ அதே தான் கொடுத்துருக்காங்க. மினிமம் 20, மேக்ஸிமம் 28. ஓகேவா? இதில் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ளஸ் ஆர் இன்னொன்று வந்து நான் சொல்லியிருக்கேன் ரிலாக்ஸேஷன் பற்றி கேட்பீங்க நிறைய பேர். ஓகேவா? ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து 28 முடிஞ்சிருக்கும், 29 நடக்கும், 30 நடக்கும், இந்த சுச்சுவேஷனில் இருப்பீங்க. அப்ப இதுல வந்து நம்மளுக்கு ரிலாக்ஸேஷனை பத்தி தெளிவா அவங்க 3 years 5 years சொல்ல as per the government rulesனு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? சோ as per the government rulesனா நம்மளுக்கு தெரிஞ்சது என்ன, OBC க்கு 3 years, SC ST க்கு 5 years. கரெக்ட்டா? அப்ப ஜெனரலுக்கு கிடையாது. கரெக்ட்டா? அப்ப அந்த as per the government rules என்ன இருக்கோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதை அப்படியே இவங்க அப்ளிகபிள் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்போ இந்த 28ன்றது எது வரைக்கும் அப்ளை பண்ணலாம்? 31st வரைக்கும் OBC கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் ட்ரைனிங் சொல்லியிருந்தேன் இல்லை, எத்தனை இயர் சொல்லியிருந்தேன்? அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் 3 years. ஸோ அதை பற்றி தான் சொல்லியிருக்கோம். இந்த 3 years இதில் அவங்க அந்த 3 yearsல ஒரு சின்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா IIBF ஓட JAIB or
CAIB எக்ஸாம் பத்தி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த 3 year பீரியட்ல உங்களுக்கு willing இருக்கணும். The candidates willing to write the exam of JAIB or CAIB அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா இது ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து பேங்க்ல ஒர்க் பண்ற நிறைய பேர் எழுதுவாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ப்ரமோஷனுக்காகவும் ப்ரமோஷன் பிளஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ப்ரமோஷனுக்காகவும் இன்க்ரிமெண்ட்டுக்காகவும் ஆல்ரெடி பேங்க்ல ஒர்க் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க. இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்றது தான் IIBF. என்னது IIBF? இது ஆக்சுவலா ரெண்டு விதமா கண்டக்ட் பண்றாங்க. மெம்பர்ஸ் இதுல வந்து ஃபர்ஸ்ட் மெம்பரா ஜாயின் பண்ணணும். ஓகேவா? சோ அதுல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த எக்ஸாம் எழுத முடியும். பேங்க்ல ஒர்க் பண்றதா எழுத முடியும் அப்படின்ற கண்டிஷன்ஸ் கிடையாது. ஓகேவா? சோ இதுல ரெண்டு இருக்கு, மெம்பர் நான் மெம்பர். அப்ப நீங்க பேங்க்ல ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஐடி கார்டு எல்லாம் சப்மிட் பண்ணி அதுல மெம்பரா ஜாயின் பண்ணணும். இல்ல அப்படின்னா நான் மெம்பரா நான் பேங்கரா இதுல ஜாயின் பண்ணி இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். ஓகேவா? அப்ப இதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா இந்த கேண்டிடேட்ஸ் willing to write the exam. ஓகே, அந்த எக்ஸாமை எழுதுறதுக்கு வில்லிங்னஸா இருக்கணும். எதுல? பிட்வீன் 3 yearsல. ஓகே, அதுக்கு அடுத்தது இதுக்கு ஸ்டைஃபண்ட் சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் அப்ரெண்டிஸ்லாம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சேலரி ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே, ஸோ அதே ரீசன் தான். பட் ஆனால் இதில் நல்ல சேலரியே கொடுக்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா 15,000. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அலவன்சஸ் கிடையாது. இப்போ கிளர்க்காக நான் உள்ள போறேன் அப்படின்னா எனக்கும் பார்த்தீங்கன்னா அதே 15,000 தான் போய் இருக்கும். ஓகே, என்ன ஒரு வித்தியாசம் நான் கிளர்க்காக போறதுக்கும் அப்ரெண்டிஸாக போறதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிளர்க்காக போகும்போது எனக்கு அலவன்சஸ் வரும். என்னென்ன அலவன்ஸ் வரும்? டிஎன்எஸ் அலவன்சஸ், அது மாதிரி ஒர்க் அலவன்ஸ், ஹோம் ரெண்ட் அலவன்சஸ், அந்த மாதிரி நிறைய அலவன்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நம்மளுக்கு 29 கிட்ட சம்திங் வரும். ஓகே, ஸோ அந்த உங்களுக்கு அந்த அலவன்சஸ் எதுவுமே அப்ளிகபிள் கிடையாது. ஒன்லி என்ன மட்டும்தான் அப்படின்னா ஸ்டைஃபண்ட் மட்டும்தான். அதுலேயும் உங்களுக்கு பாருங்க இயர்லி ஒன்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் 15,000, செகண்ட் இயர் 16,000, தேர்ட் இயர் 19,000. அப்போ வெளியில் வரும்போது நீ 19,000 வெளில வாங்கிட்டு இருப்ப. ஓகே, ஸோ இப்போ ஒரு டவுட் இருக்கும், சார் 3 வருஷம் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் என்ன அப்படியே வச்சுப்பாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். அதை பற்றி நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு வரலாம். நம்ம பேங்க்னாலே மேக்ஸிமம் நம்மளுக்கு 3 ப்ராசஸ் இருக்கும். ஓகே, ஒன்று ப்ரிலிம்ஸு, ஒன்று மெயின்ஸு, அதுக்கடுத்து இன்டர்வியூ PO லெவல். கிளர்க் லெவலில் நம்ம 2 ப்ராசஸ், ப்ரிலிம்ஸு மெயின்ஸு. இதுக்கு எதுவுமே இல்லை, வெறும் மெயின்ஸ் தான் டைரெக்டாக. ஓகே, டைரெக்டாக மெயின்ஸ் எக்ஸாம். அதுக்கடுத்து டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ். இப்போ நீங்கள் எக்ஸாமில் பாண்டிச்சேரி தமிழ்நாடு போகிற லோக்கல் லாங்குவேஜ்னா கொடுத்துருந்தாங்க, தமிழ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் அந்த லாங்குவேஜ்ல ப்ரொஃபிஷியன்சியா இருக்கலாம் அப்படின்றது டெஸ்ட் பண்ணுவாங்க. இது 2 இது மட்டும் தான். அதுவும் பார்த்தோன்னா பேட்டர்னும் பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் மெயின்ஸ் பேட்டர்ன் தான். ஓகே, பேட்டர்னை பத்தி ப்ராப்ளமே கிடையாது. அப்ப பேட்டர்னை பார்ப்போம். ஜெனரல் அதே தான், ஜெனரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் 25 கொஸ்டின்ஸ், 25 மார்க். டைமிங் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ். இதுல என்ன கொண்டு வந்தாங்க? செக்ஷனல் டைமிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜெனரல் இங்கிலீஷுக்கும் 25 கொஸ்டின் 25 மினிட்ஸ் 15 மினிட்ஸ். அதுமாதிரி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கும் 25 கொஸ்டின் 25 மார்க் 15 மினிட்ஸ். ரீசனிங்கும் அதே தான். இப்போ இதில் என்ன அப்படின்னா இது டோட்டலாக 1 hour, காம்போசிட் ஆஃப் 1 hour. இதில் PWD கேண்டிடேட் இருக்காங்களே, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 20 மினிட்ஸ். அதே மாதிரி இதுல நெகட்டிவ் மார்க் இருக்கா இல்லையா? இருக்கா, கரெக்டா? அப்ப இதுல நெகட்டிவ் மார்க் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தா 1/4 வந்து நெகட்டிவ் மார்க். 1/4 வந்து நெகட்டிவ் மார்க். ஓகேங்களா? சோ அப்ப நான் ஒரு क्वेश्चन தப்பா போட்டேன் அப்படின்னா எனக்கு 0.25 மார்க் நெகட்டிவ் மார்க் இதுலயும் இருக்கு. ஓகே, அதே அவங்க தெளிவா மென்ஷன் 1/4 ஆஃப் த மார்க் வில் பி டிடெக்டட். ஓகே, எவ்ரி ராங் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃபீஸ் பார்க்கும்போது ₹300 ஃபார் OBC அண்ட் ஜெனரல். ஓகே, ஸோ அதுக்கடுத்து SC ST ஃப்ரீன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ஓவரால் வியூன்னு பார்த்தா இவ்வளோதான். ஒன்றும் புதுசாலாம் இல்லை, எக்ஸாம் பேட்டர்னும் ஒன்றும் புதுசாலாம் கிடையாது. ஓகே, ஆல்ரெடி பேங்க் எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். இதில் நிறைய பேருக்கு இருக்க டவுட் வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். இதில் அவங்க கொடுத்துருக்கிறது படி இதுதான் அவங்களோட ப்ரொசீஜர்ஸ். ஓகேவா? ஆனால் நீங்கள் இந்த 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணும்போது JAIB இல்லை CAIB முடிச்சிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு அதை விட்டுட்டு வெளியில வந்தாலும் நீங்க பிரைவேட் ஜாப்ஸ், பிரைவேட் பேங்க் ஜாப்ஸ்ல போயிடலாம். ஏன் அப்படின்னா JAIB CAIB முடிச்சாலே பாதி ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து நீங்க 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கும் போது கண்டிப்பா இது உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம் நான் போய் ஜாப் ஜாயின் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஓகே, பண்ணலாம். எப்படி அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் இந்த 5 எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க. எது இந்த 5 எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கும் போது
இதுக்கு ப்ரிப்பேர் பண்றதா இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி இதுக்கு போயிட்டு ஒன்றும் புதுசா ஒன்றும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறது இல்லை. ஓகேவா? ஸோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. அப்ப இந்த 5 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி நீங்க வச்சிட்டு இருக்கீங்க. மோர் ஆர் லெஸ் எல்லாத்தோட ரிசல்ட்டும் பாத்தீங்கன்னா மார்ச்ல தான் வரப்போகுது. எதுல வரப்போகுது? மார்ச்ல. அப்ப மார்ச்ல வரும்போது உங்களுக்கான ரிசல்ட் தெரிஞ்சிடும். நான் இந்த எக்ஸாம்ல ஏதாவது கிளியர் பண்ணியிருந்தா அப்படின்னா நீங்க அந்த எக்ஸாம் போயிடுங்க. அதை பத்தி நோ இஷ்யூஸ். சப்போஸ் இல்ல எனக்கு கிளாஸ் இந்த எக்ஸாம் எது கிளியர் ஆகல அப்படின்னா இந்த எக்ஸாம் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டு சைட் பை சைட் நீங்க உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை கொண்டுட்டு வந்துட்டே இருங்க. ஓகே? ஏன் அப்படின்னா இப்ப நெக்ஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சிஇடின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே? எப்ப சொல்லியிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் சொல்லியிருக்காங்க. ஓகே? ஸோ அதனால அதுக்கப்புறம் நீங்க வீட்டில் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த ரீசன்னால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ்பிஐ அப்ரெண்டிஸை ஜாயின் பண்ணிட்டு சைட் பை சைட் நீங்க சிஇடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே? ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தா அதில் எக்ஸாம் கிளியர் பண்ணும்போது நம்ம மாறிக்கிட்டு போயிடலாம். ஓகே? ஸோ அதனால இந்த எக்ஸாம் அப்ளை பண்ண வேணாம்னு சொல்லலை, இல்லை பண்ணுங்கன்னு நான் கம்பல் பண்ணல. ஓகே? ஸோ நான் யாரை சொல்றேன் அப்படின்னா டிகிரி முடிச்சு இப்போ தான் வெளில வந்திருப்பீங்க. 22, 21 அந்த ஏஜ்ல இருக்கீங்க இல்லையா? ஸோ அவங்க அப்ளை பண்ணீங்கன்னா 3 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு வெளியில வந்தாலும் 26ல வெளில வருவீங்க. 23ல உள்ள பண்ண 26ல வெளில வருவீங்க. அதுக்கப்புறம் நீங்க கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சாலும் ஓகே, இல்ல பிரைவேட் பேங்க்ல ஜாபுக்கு போனாலும் ஓகே. ஓகே? பிரைவேட் பேங்க்ல ஜாபுக்கு போனீங்கன்னா இதை வச்சிருக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதோட ஓவரால் வியூ இவ்வளவுதான். இதுல ஒன்றும் புதுசாலாம் ஒண்ணுமே இல்லை. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட இப்ப 6 மெயின்ஸ் சொல்லியிருக்கேன். கரெக்டா? இந்த 6 மெயின்ஸுக்கு நம்ம வியூகால என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் கொண்டு போறாங்க அதை பத்திய ஃபுல் ஓவர்வியூ நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இந்த மெயினுக்கான என்னென்ன ப்ரோகிராம்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம யூடியூப்ல ப்ரோகிராம்ஸ் பண்ண போறோம். ப்ரோகிராம் சீரிஸா பண்ண போறோம். என்னென்ன சீரிஸ் பண்ண போறோம், எப்பப்ப பண்ண போறோம் அப்படின்னு டீடைல்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். அந்த ப்ரோகிராம்ல நாம எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி பத்தி சொல்ல போறோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த क्वेश्चन எப்படி சூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்து எந்தெந்த டாபிக்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் படிச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி எல்லாமே நாம யூடியூப் ப்ரோகிராம்ஸ்ல சீரிஸ்ல பார்க்க போறோம். ஓகேவா? சரி, நாம இதுக்கான வச்ச பேர் என்ன அப்படின்னா மெயின்ஸ் கோர்ஸ். ஓகே? நம்ம ப்ரோகிராம் நேம் பார்த்தோம் அப்படின்னா மெயின்ஸ் கோர்ஸ். ஓகேவா? மெயின்ஸ் கோர்ஸ் அப்படின்றது தான் நம்மளோட ப்ரோகிராம் நேம். ஓகேவா? இப்ப 6 மெயின்ஸ் இன் சிங்கிள் ஷாட். ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் நம்மளுக்கு ஜனவரில இருந்து 6 மெயின்ஸ் பெண்டிங்ல இருக்குன்னு சொல்லிருக்கேன். ஓகேவா? என்னென்ன மெயின்ஸ்? IBPS PO, IBPS clerk, RRB PO, RRB clerk, SBI PO, SBI apprentice. Every SBI apprentice. மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா 6 மெயின்ஸ் நமக்கு பெண்டிங் இருக்கு. இந்த 6 மெயின்ஸ்ல ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி 4 பிலிம்ஸ் முடிச்சாச்சு. ஓகே? சோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணிச்சோம்? பிலிம்ஸ் 3 முடிச்சிருக்கோம். ஓகே? RRB PO, IBPS clerk, RRB clerk இது 3மே முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம பெண்டிங் மெயின்ஸ் அப்படி பிலிம்ஸ் அப்படி பாக்கும்போது IBPS clerkக்கும் SBI PO பிலிம்ஸ் தான் இருக்கு. ஓகே? இது ரெண்டோட பிலிம்ஸ் டேட் ஆல்ரெடி சொல்லியாச்சு. இன்னைக்கு IBPS clerkோட அட்மிட் கார்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சோ அப்ப இது எக்ஸாம் பாத்தீங்கன்னா எப்ப டிசம்பர் 5ல எக்ஸாம் ஸ்டார்ட். ஓகே? இது IBPS clerkக்கு இது பிலிம்ஸ் ஸ்டார்ட். அப்ப இதுவும் நம்ம மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணனும். அதே SBI apprentice அப்படிங்கற எக்ஸாம்க்கு பாத்தீங்கன்னா நமக்கு இடையில பிலிம்ஸ் கேரிய டைரக்ட் மெயின் சிலபஸ் தான். அப்ப இது எல்லாத்துக்கும் சேர்த்து புடிச்சா நம்ம என்ன சொல்றோம்? 6 மெயின்ஸ் இன் சிங்கிள் ஷார்ட் ப்ரோகிராம் கொண்டு போக போறோம். ஓகே? அதுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாக்கும்போது நம்ம 3 டேஸ் இப்போதைக்கு ப்ரோகிராம் கொண்டு போக போறோம். என்னென்ன டேஸ் அப்படி பார்த்தா மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே. ஓகே? இப்போதைக்கு நம்ம 3 டேஸ் பிளான் பண்ணியிருக்கோம். நம்மளோட சீரியஸ் இம்ப்ரூவ் ஆக நம்ம ரெகுலரா கிளாसेस கூட கொண்டு போலாம். ஓகேவா? இந்த ப்ரோகிராம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படினா 23/11/2020. ஓகேவா? எப்ப அப்படினா 23/11/2020 எத்தனை மணிக்கு அப்படினா லைவ் at 5 pm. ஓகேவா? சோ டெய்லி கரெக்ட்டா 5 pm க்கு நம்மளோட ப்ரோகிராம் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா? அதுக்கு அடுத்து இதல என்னென்ன நம்ம கவர் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு தேவையானது ஆப்டிட்யூட். Next one reasoning. Next one is English. அது general awareness. General awareness தான் நமக்கு current affairs, static GK, அதுக்கு அடுத்து என்னது banking awareness. ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்தோம்னா
கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரை மேக்ஸிமம் வீக்லி மாதிரி கொண்டு போலாம். அதுக்கு அடுத்து பார்த்தா ஸ்டாட்டிக் ஜிகேவும் நம்ம ரிவிஷன் கிளாஸ் எப்படின்னா அப்ஜெக்டிவ் மாதிரி கொண்டு வந்து நாம அதை டெஸ்டா கொண்டு போறோம். ஓகே, இந்த ப்ரோகிராம் எப்படி போக போகுது அப்படின்னா எது வரைக்கும் போக போகுது அப்படின்னா அப் டு நம்ம எல்லா மெயின்ஸையும் முடிக்கிற வரைக்கும் போக போகுது. அதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 15 டேஸ், ஓகேவா, 15 to 20 டேஸ் என்ன பண்ண போறோம், வெறும் ஆன்லைன் டெஸ்ட் யூடியூப் சீரிஸ் மட்டும் தான் கொண்டு போக போறோம். என்ன கொண்டு போறோம், யூடியூப் சீரிஸ் மட்டும் தான் கொண்டு போக போறோம். அதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நாம நம்மளோட எக்ஸாம் போர்ட்டல் exam.viewcard.in நம்மளோட எக்ஸாம் போர்ட்டல் இருக்கு இல்லையா, சோ இந்த எக்ஸாம் போர்ட்டல்ல மெயின்ஸ்க்கான டெஸ்ட் சீரிஸ் நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம். அதுல இருந்து நம்ம क्वेश्चंस சால்வ் பண்ண போறோம். ஓகே, சோ இதுதான் நம்மளோட மெயின்ஸ் கோர்ஸோட ஓவரால் பிளான். ஓகே, இப்போதைக்கு நம்ம பிளான் பண்ணிக்கிறது வீக்லி 3 டேஸ் மட்டும் தான். ஸ்டூடண்ட்ஸோட இன்வால்வ்மென்ட் நீங்க எந்த அளவுக்கு கோஆபரேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நம்ம நிறைய ப்ரோகிராம்ஸ் பண்ணலாம். ஓகேவா, ஓகே, இவ்வளவுதான் நமக்கு மெயின்ஸ் கோர்ஸோட ப்ரோகிராம் டீடைல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பவர்ஷூட் ப்ரோகிராம் போயிட்டு இருக்கு. ஓகே, எதுக்காக, ஐபிஎஸ் கிளர்க்குக்கு. ஓகே, நிறைய ஸ்டூடண்ட்ஸ் நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. சோ இருக்கிற ஸ்டூடண்ட்ஸ் மீதி பேரும் டெஸ்ட் எழுதி பாருங்க, நல்லாவே போயிட்டு இருக்கு. ஓகேவா, ஒரே விஷயம் தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த மெயின்ஸ் கோர்ஸ் ப்ரோகிராம் இல்ல ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் மெயின்ஸ் மட்டும் தான். ஓகே, வேற எதை பத்தி நம்ம பேச போறது இல்ல. ஓகே, சோ ஆப்டிட்யூட் அப்படியே எடுத்துக்கலாம். இல்ல டிஐ क्वेश्चन நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட், அத பத்தி பார்க்கணும். அப்ளிகேஷன் டிஐ பேஸ் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கு அடுத்து ரீசனிங் எடுத்துக்காட்டா பசில்ஸ் சிடி அரேஞ்ச்மென்ட் நம்ம மேக்ஸிமம் क्वेश्चंस, சோ அத பத்தி நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தா இங்கிலீஷ்க்கு நம்ம ஸ்பெஷல் செஷன்ஸ் நம்ம கொண்டு போவோம். அது எப்படி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம். எதனாலனா நம்ம யூடியூப் ப்ரோகிராம்ஸ்ல. அடுத்து ஜெனரல் அவேர்னஸ் ஆல்ரெடி சொல்றதான். கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வீக்லி ஒன்ஸ் இப்ப ரீசன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொண்டு போவோம். அது இல்லாம நம்ம ரிவிஷன் கிளாसेस கொண்டு போவோம். ஏன் அப்படினா நமக்கு ஃபெப்ரவரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஃபெப்ரவரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம 6 மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் வேணும். அப்படி பார்த்தா அப்படினா நமக்கு ஜனவரி இருக்கு, அதுக்கு முன்னாடி 2020 ல நமக்கு ஒரு 5 மந்த் வேணும். ஓகே, சோ அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த ப்ரோகிராம்ஸ் பண்ணலாம். அதுக்கான ரிவிஷன் கிளாसेसும் பார்த்தோம்னா நமக்கு இந்த சிஏ ல கொண்டு போவோம். அதுக்கு அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகே, அதுவும் நம்ம அப்ஜெக்டிவ் டைப்ஸ்ல கொண்டு போவோம். அப்ஜெக்டிவ் டைப்ல ஸ்டாட்டிக் ஜிகே, ஜெனரல் பேங்கிங் அவேர்னஸ் எல்லாத்தையுமே நம்ம கொண்டு போறோம். ஓகே, அப்ப ஓவரால் இந்த ப்ரோகிராமோட பிளானே பார்த்தா வர எக்ஸாம்ல எல்லா ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு ஜாப் போகணும். ஏன் என்ன ரீசனுக்காக வந்தோம்னா நெக்ஸ்ட் இயர்ல சிஇடி வரும். கரெக்ட்டா, சோ சிஇடிய எலிமினேட் பண்ணனும் அப்படினா அந்த எக்ஸாம் எழுதாத முன்னாடியே நம்ம என்ன போயிடும், பேங்க்குக்கு ஜாப் போயிடும். ஓகேவா, சோ அப்ப என்ன பண்ணணும், இந்த எக்ஸாமை ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணணும். Okay, thank you.